டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம், நம்பர் 1 டுட்டோரியல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சாப்டர் 2 ஹிமாலய கி பேட்டியா. இந்த லெசனை எழுதினவர் நாகா அர்ஜுன். அவர் நதிகளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா மகள்களா பார்க்குறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயால இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கங்கா, யமுனா, சட்லஜ், பிரம்மபுத்திரா இந்த நதிகளை நாகா அர்ஜுன் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா இமயமலையினுடைய மகள்களாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த லெசன்ல அவரே நம்ம கூட பேசிட்டே வருவார். அதனால தான் மைனே முஜே அப்படிங்கிற நவுன்லாம் வரும், ப்ரொனவுன்லாம் இந்த இடத்துல வந்திருக்கும். அபித்தக் மைனே உன்ஹே தூர் சே தேகாத்தா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நதிகளை நான் தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது அந்த சலசலப்பு சத்தம்லாம் இல்லாம இருக்கும்ல, அப்போ அந்த நதிகள் படி கம்பீர் சாந்த் அப்னே ஆப்மே கோயி ஹுயி லத்தி தி. அந்த நதிகளை பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாவும் அமைதியாவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சம்பிரான் மகிழா கி பாந்தி வே பிரதீத் ஹோதி தி. நல்ல வளர்ந்த ஒரு பெண்மணியா எனக்கு தெரிஞ்சிச்சு. உன்கே பிரதி மேரே தில் மே ஆதர் அவுர் ஸ்ரத்தா கே பாவ்தே. அந்த நதிகளை பார்க்கும்போது மரியாதை கொடுக்கிற விதமா எனக்கு தோணுச்சு. மரியாதை கொடுக்கணும் அந்த நதிகளை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மா और दादी मौसी और मामी की गोद की तरह उनकी धारा में डुबकियां लगाया करता. எப்படி பாட்டி மடியில அம்மா மடியில குழந்தை படுத்திருக்குமோ அத அம்மா பாட்டி அந்த குழந்தைய எப்படி தாங்கி பிடிச்சிருக்காங்களோ ப்ரொடெக்ட் பண்றாங்களோ அதே போல இந்த நதிகள் என்ன செய்யுது அப்படின்னா இவரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இவருக்கு தோணுது. பரந்து இஸ் பார் ஜப் மை ஹிமாலய கி கந்தே பர் சடாத்தோ. எப்பவுமே நதிகளை ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்திருக்காரு. இப்போ அந்த நதிகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கே போயாச்சு, அதாவது ஹிமாலயா மவுண்டெயின்கே போயாச்சு. அங்க அந்த ஹிமாலயா மவுண்டெயினுடைய ஷோல்டர்ல, அதாவது ஹிமாலயாவுடைய உச்சியில போய் நின்று நதி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அந்த நதிகளை பார்க்குறாரு. அப்போ எப்படி தோணுது அப்படின்னா, குச் அவுர் ரூப்மே சாம்னே தி. வேற ஒரு ஃபார்ம்ல அது இவருக்கு தெரிஞ்சிச்சு. மை ஹைரான் தாக்கி யஹி துபுலி பத்திலி கங்கா யஹி யமுனா யஹி சட்லஜ் சமதல் மைதான் மே உத்தர்கர் விஷால் கைசே ஹோ ஜாத்தி ஹை. அந்த இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து இந்த நதிகளை பார்க்கும்போது ரொம்ப தின்னா இருக்கு, அந்த நதிகள் மெலிதா இருக்கு. இப்படிப்பட்ட நதிகள் சமவெளி பகுதிக்கு போகும்போது ரொம்ப அகலமான விசாலமான நதிகளா மாறிடுது. அதை பார்க்கும்போது இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. மை ஹைரான் தா யஹி துபுலி பத்திலி கங்கா யஹி யமுனா யஹி சட்லஜ். கங்கா, யமுனா, சட்லஜ் இந்த நதிகள் சமவெளி பகுதிக்கு போகும்போது எப்படி இவ்வளவு அகலமாவும் விசாலமாவும் மாறுது. இன்கா உச்சல்னா அவுர் கூதுனா. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. கில் கிலாக்கர் லகாதார் ஹன்ஸ்தே ஜானா. இப்போ அந்த ஹிமாலயா மவுண்டெயின்ல இருந்து பாக்குறாரு. அப்போ சலசலப்போடையும் ரொம்ப வேகமாவும் அது என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி போகுது. இந்த நதிகள் ரன் ஆகுது. இன்கி யக் பாவ் பங்கி இன்கா யஹ் உல்லாஸ் கஹா காயப் ஹோ ஜாத்தா ஹை. அந்த இமயமலையிலிருந்து இறங்கி வரும்போது சலசலப்போடையும் ரொம்ப வேகமாவும் இறங்கி வர்றது. இந்த சமதல் மைதானுக்கு வந்ததுமே ரொம்ப விசாலமாயிருது. அதோடைய பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் வந்துருது. அதாவது அது எப்படி மாறுது அப்படின்னா ரொம்ப உல்லாஸ் கஹா காயப் ஹோ ஜாத்தா ஹை. அதோடைய வேகம் அந்த இடத்துல குறைஞ்சு சமதல் மைதான்ல அப்படியே ஸ்லோவாயிருது. किसी लड़की को जब मैं देखता हूँ किसी कली पर जब मेरा ध्यान अटक जाता है तब भी इतना कौतूहल और विस्मय नहीं होता. ஒரு கேர்ளை பார்க்கும்போதோ இல்ல ஒரு பூக்களுடைய மொட்டுக்களை பார்க்கும்போதோ உண்டாகக்கூடிய ஹாப்பினஸை விட இந்த நதிகளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கிடைக்குது. ஜித்னா கி இன் பேட்டியோं की बाल लीला देखकर.
பேட்டியோன்னு சொல்லி யார சொல்றாரு, மகள்கள்னு யார சொல்றாருன்னா இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நதிகள். அந்த நதிகள் அங்கிருந்து வரும்போது ரொம்ப சலசலப்போடும் சத்தத்தோடும் வருது. ஆனா சமதல் மைதான்ல வந்த பிறகு அதோடைய வேகம் குறையுது, ரொம்ப விசாலமாயிருது, அமைதியாயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். தேங்க்யூ.